முத்து வந்து மீனா கிட்ட உட்காந்து கிச்சனில் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிறிஷோட பாட்டி வீட்டுக்கிட்ட போனேன், ஆனால் அவங்க அங்கே இல்லை அப்படிங்கிற விஷயமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க பேசுறது வந்து ஒட்டு கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க ரோஹிணி. கிறிஷோட விஷயத்தில் வந்து ஏதோ ரகசியம் ஒளிஞ்சிருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நாம் அந்த பையனை பார்க்குறது அவங்ககிட்ட பேசுறது வந்து யாருக்கோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஆமாம், அவனை சுற்றி ஏதோ நடக்குது, ஆனால் அதை கூடி சீக்கிரமாக நான் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் வந்து மறைஞ்சலன்னு கேட்டுட்டு இருக்கிற ரோஹிணி வந்து கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போய் தூங்கிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட உண்மை எல்லாமே வந்து மனோஜுக்கும் விஜயாவுக்கும் எப்படியோ தெரிஞ்சு போயிடுது. விஜயா வந்து ரோஹிணியை அடித்து துரத்துறாங்க வெயிட்டை விட்டு வெளியே. ஏன்டி இந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுட்டு தான் வந்து என் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கியா, உனக்கு எத்தனை திமிர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்துறாங்க. அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கெஞ்சுறாங்க. மனோஜ் நீ சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. எப்படியெல்லாம் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டில்ல நீ, உன்னை எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதை நினச்சி எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் கழுத்தை பிடிச்சி தள்ளி விடுறாரு. மனோஜ் நீ ஏன் இப்படி பேசலாமா, ஆண்டி கிட்ட நீ சொல்லு மனோஜ் ப்ளீஸ் மனோஜ், உன்னை விட்டு எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கெஞ்சுறாங்க. ஆனால் மனோஜும் வந்து இந்த விஷயத்தில் இறங்கி வர மாதிரி தெரியல. விஜயாவும் மனோஜும் 2 பேரும் சேர்ந்து ரோஹிணியை கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. அவங்க போய் வீட்டு வாசலில் போய் விழுகிறாங்க கீழே. இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, மரியாதையாக எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கண்டபடி பேசுகிறாங்க. அப்போ திடீர்னு ரோஹிணி வந்து மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்புறம் தான் தெரியுது இது வந்து கனவுன்னு சொல்லிட்டு. ரோஹிணி கத்துறதை கேட்டோன்னே மனோஜ் இறந்துச்சு. என்னாச்சு ரோஹிணி சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ரோஹிணி கனவு கண்டுட்டு எதையாவது பயந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. நீ என்னை விட்டு எப்பவும் போக மாட்டேல மனோஜ், எனக்காக எப்போவுமே இருப்பதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி. கண்டிப்பாக போக மாட்டேன், உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன், கனவுல என்ன உனக்கு கண்ட, நமக்கு பிஸ்னஸ் ஏதாவது டாஸ் ஆகிற மாதிரி கனவு ஏதாவது கண்டட்டியா, என்னத்தை கனவு கண்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் ஐ லவ் யூ மனோஜ், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ வந்து என்னை விட்டு எப்போவுமே பிரிஞ்சு போகக்கூடாது மனோஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன் ரோஹிணி, உன் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போத்தி விட்டு படுக்க வச்சிடறாரு மனோஜ். ரோஹிணி வந்து படுத்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது. காலையில் எழுந்திரிச்சு வித்யாவை பார்க்கறதுக்காக ரோஹிணி போகிறாங்க. முத்து வந்து சவாரிக்கு போகிறதுக்காக ஸ்டாண்டுக்கு போயிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து பிறந்த நாள். அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. நான் என்ன கேக் வெட்டி கொண்டாடுற அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நல்லா இருந்தால் தான் கேக் வெட்டி கொண்டாடணுமா, நம்மளாம் பிறந்ததே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கேக் வெட்டி எல்லாரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பர்த்டே கொண்டாடுறவரோட தம்பி வந்து அங்கே வராரு. இவன் தான் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதை பற்றி எங்கள் அண்ணன் நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தவர் சொல்கிறாரு. என் தம்பியை வந்து நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் என்ன பெரிய ஆளா, அப்படி என்ன சாதிச்சிட்டேன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, இப்போ தம்பியை வந்து இவ்வளோ தூரம் இன்ஜினியராக படிக்க வச்சிருக்கீங்க, அதுவே பெரிய சாதனை தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி தம்பிக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கவும், அவன் ஏதோ லவ் மேரேஜ் தான் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அதுவும் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க தம்பி இருந்துட்டு கொஞ்ச நாளாக நான் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பேசுனது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாரு. சட்டுப்புட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் உன் காதலை சொல்லிட்டு கல்யாணம் வரைக்கும் கொண்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அதான் எப்படி பேசுறதுனே தெரியல, யாராவது ஐடியா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஆளால் கொண்டுன்னு சொல்கிறாங்க. நீ பழைய ஐடியாவாக சொல்கிற அப்படி இப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அப்புறம் முத்து இதுக்கு நீ தான் கரெக்டான ஆள், நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னென்ன தெரியும் லவ்வை பற்றி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஐயப்பா நீ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் சிஸ்டர் ரொம்ப லவ் பண்ணுறியே, நீ தான் தாஜ்மஹால் கட்டாத குறையா நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன நீங்கள் காரோட டியூ கட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது, இதில் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு வேறு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சரிவா எனக்கு தெரிஞ்ச ஐடியா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. நீ வந்து அந்த பொண்ணு போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போ, மரியாதையாக அவங்கக்கிட்ட பேசு, அந்த மாதிரி நடந்துக்க, நைஸாக அப்படியே அவங்கக்கிட்ட பேசி அவங்க பேர் என்னன்னு கேளு, அவங்க பேர் சொன்னால் கேட்டுக்க, இல்லை முறைச்சாங்கன்னா அங்கேருந்து பேசாமல் வந்துரு, அந்த மாதிரி மெதுவாக அவங்கக்கிட்ட மரியாதையாக நடந்துக்க, அதையெல்லாம் தான் பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மீனா வந்து பூ டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பூ டெலிவரி கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பார்த்து ஒருத்தர் வந்து வண்டியை ஹார்ன் அடிக்கிறாரு. திரும்பி பார்த்தா என்ன இவன் நம்மளவே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா மீனா வண்டி ஸ்டார்ட் பண்ணி போனதுக்கப்புறமா வந்து அவங்க பின்னாலேயே வந்து அந்த ஆள் வந்து பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஆனால் மீனாவை ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து யாருக்கு வந்து லவ் பண்ணுறக்கு ஐடியா கொடுத்தாரோ அந்த ஆள் தான் வந்து மீனா பின்னால் சுற்றிக்கிட்டு வரான். இனி என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.